ஏன்டா இதெல்லாம் நீ சொல்ற நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னா, நான் ஜெயிச்சதுனால இத நான் சொல்ல கிடையாது. நான் நெறைய தோத்துருக்கேன். நான் தோத்து இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வந்து உட்கார்றதுக்கு எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு நான் வேலையில உட்கார்ந்து எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. ஆ சப்போஸ் எனக்கு 21 வயசுல யாராவது இந்த மாரி சொல்லியிருந்தா, அன்னைக்கு கேட்டோம்னா இல்லையான்னு தெரியாது. அன்னைக்கு இருந்த அ மனசு வேற இல்லையா? ஆனா 21 வயசுல சப்போஸ் யாராவது சொல்லியிருந்தா, ஓகேவா? ஒருவேள நான் அத கேட்டிருந்தா, கண்டிப்பா நான் 22வது வயசுல நான் வேலையில இருந்திருப்பேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஒரு 6 வருஷம் இருக்கு. நான் ஏதேதோ வேலைக்கு போயிருக்கேன். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் நோக்கி நான் போனேன் அப்படின்றது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், அந்த 6 வருஷத்துல நடுவுல இருக்கிற ஒரு 6 வருஷத்துல நான் என்னடா பண்ணி சாதிச்சேன்? என்ன பண்ணி சாதிச்சேன் அப்படின்னும்போது நான் 0ல தான் நிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வேகன்சிக்கு 336 பேர் வந்து போட்டி போடுறான். ஒரு போஸ்டிங்க்கு 336 பேர் போட்டி போடுறாங்க. இந்த இந்த டெஸ்ட்ல வந்து நான் வந்து 100 கொஸ்டினுக்கு 90 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுல 90 கொஸ்டின் போட்டிருக்கேன். 10 கொஸ்டின் எனக்கு தெரியலனா அந்த 10 கொஸ்டின் தான் உங்களுக்கு லாபம். ஏன்னா இந்த 10 கொஸ்டின் குரூப் 4ல வந்து தான் உங்களுக்கு லாஸ். ஆனா ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலோ ஓகேங்களா? சோ வேற ஒருத்தர் நம்ம மேல திணிக்கிறாங்க. வேற ஒருத்தர் நம்ம மேல அவங்களோட எண்ணங்களை நம்மள கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து நம்ம பையன் நல்லா படிக்கலாம். அதனால நம்ம குரூப் 4 படிக்க வைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக பாஸ் ஆகணும். சோ அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்களுக்காக படிங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு வேகன்சிக்கு 336 பேர் வந்து போட்டி போடுறான். ஒரு போஸ்டிங்க்கு 336 பேர் போட்டி போடுறாங்க. ஸோ இவங்க வந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்டா எல்லாருமே போட்டுருவீங்க. ஏன்னா படிக்கிற எல்லாமே 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 20,34 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிக்கு பாதி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா படிப்பாங்க. எல்லாருமே படிப்பாங்க. ஆனா பாஸ் ஆகக்கூடியது பார்த்தோம்னா அந்த ரேங்க் பார்த்தோம்னா நமக்கு வந்து 6244 ரேங்க்குள்ள இருக்கும். ஹாய் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து மார்ச் 9. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஏப்ரல் 9, மே 9, ஜூன் 9, அதாவது இந்த டேட்லேருந்து 3வது மந்த் ஓகேங்களா நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்ளை பண்ணிவிட்டு இப்போ குரூப் 4 வந்து ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்போம் சரிங்களா. ஸோ நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல, மொத்தம் 20,34,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கான். அதாவது 6,244 போஸ்டிங்க்கு ஓகேங்களா 20 லட்சம் பேர் 20,34,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கான். போன டைம் வந்து 7,500 சம்திங் போஸ்டிங் இருந்தது இல்லையா? அப்போ நான் எக்ஸாம் எழுதி வந்ததில்ல, பாஸ் ஆனதில் 7,500 சில்லற அந்த வேகன்சிக்கு 22,44,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தான் ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்ல போனால் ஒரு 2 லட்சம் பேர் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேகன்சி வந்து 6,200 தான் இருக்குது. அதுக்கப்புறம் போன டைம் வந்து ஒரு 11,000 வேகன்சி கொண்டு வந்தாங்க. இந்த டைம் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் கொண்டு வரலன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சி. இந்த கம்மியான வேகன்சிக்கு ஓகேங்களா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான்றது ரொம்ப அதிகம். அண்ட் போட்டி என்ன சொல்லுவோம்னா போட்டித்தன்மை அதிகம் அதில். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரேங்க் முன்னாடி எடுத்தா கூட மினிமம் 336 ஒரு மார்க் விட்டா கூட மினிமம் 336 போகும். ஆனால் நான் சொல்கிறேன் 336 போகாது. நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களை மீறி 1000 பேர் 2000 பேர் முன்னாடியில் இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ எல்லாம் பண்ணுவோம் ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா சில இது வந்தது, எல்லாருமே ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிருப்போம். ஏன் டெஸ்ட் பேட்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. இப்போ நான் ஒரு சிலபஸ் கண்டென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன். அந்த 3 நாள் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப புதுசாக படிக்கிறவங்க கூடமே அட்லீஸ்ட் அதை படித்து முடிக்கணும்னு சொல்லி வேகமாக ஓடுவீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலோ ஓகேங்களா. ஸோ வேற ஒருத்தர் நம்ம மேலே திணிக்கிறாங்க. வேற ஒருத்தர் நம்ம மேலே அவங்களோட எண்ணங்களை நம்மளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து நம்ம பையன் நல்லா படிக்கலாம், அதனால நம்ம குரூப் 4 படிக்க வைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக பாஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்களுக்காக படிங்க ஓகேங்களா. ஸோ நான் என்ன கற்றுக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி நான் படிக்கல. இந்த டிஎன்பிஎஸ்சினா என்ன, அந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற சிலபஸை நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் இருக்கிற கேரக்டர்ஸை அனலைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், மாப்போ சிவஞானமாக இருக்கட்டும், காய்த்தமிழத்தாக இருக்கட்டும். ஸோ இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இவங்களை வந்து டேரக்ட் கொஸ்டின் கேட்டால் எல்லாருமே போட்டுருவீங்க. ஏன்னா படிக்கிற எல்லாமே 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 20,34,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிக்கு பாதி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக படிப்பாங்க. எல்லாருமே படிப்பாங்க. ஆனால் பாஸ் ஆகக்கூடியது பார்த்தோம்னா அந்த ரேங்க் பார்த்தோம்னா நமக்கு வந்து 6,244 ரேங்க்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை புக்கில் இருந்து டேரெக்டாக கட் காப்பி கொடுத்தா அது எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. அந்த 10 லட்சம் பேர் ஆன்சர் பண்ணியிருப்பான். படித்தவங்க புக் வைஸாக படித்தவங்க எல்லாமே ஆன்சர் பண்ணியிருப்பான். ஆனால் அதே கொஸ்டினை இன்டெரக்டாக கேட்டா ஓகேங்களா, இல்லை வந்து அண்டர்ஸ்டாண்ட் அடிப்படையில், அதாவது புரிதல் அடிப்படையில் ஒரு கொஸ்டினை கேட்டா ஓகேங்களா எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. அதாவது புக்கை மட்டுமே படித்தவங்க ஓகேவா, வெறும் சிலபஸ் வைஸாக படிக்காமல் புக்கை மட்டுமே படித்தவங்க ஓகேங்களா, இல்லைனா ஒன் வேடாக படித்தவங்க சரிங்களா. ஸோ அப்படி படித்தவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, புரிதல் அடிப்படையில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஆன்சர் போட முடியாது ஓகேங்களா. சும்மா இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். திருநாவுக்கரசரை ஓகேவா அப்பர் என்று அழைத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைத்தவர் நம்ம புக்கில் டேரக்டாக படிச்சோம்னா திருஞான சம்பந்தர்னு போடும். சப்போஸ் படிக்கல அப்படின்னா இப்போ பார்க்கணும், திருநாவுக்கரசர் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். திருநாவுக்கரசர் வந்து ஒரு அடிமை, அதாவது யாருக்கு அடிமைனா சிவனுக்கு அடிமை, ஒரு பெரிய ஆள், அவர் வந்து ஒரு பெரிய பர்சன், வயசான ஆள் ஓகேங்களா அப்படின்னு இருக்கும். அதே சமயத்தில் இப்போ நான் வந்து திருஞான சம்பந்தரை பற்றி கேரக்டர் அனலைஸ் பண்ணும்போது அவர் ஒரு குழந்தை, அவர் ஒரு 3 வயசுலேயே உம்மையம்மை கிட்ட வந்து ஞானப்பால் குடிச்சவர், அதாவது கடவுள் கிட்ட ஞானப்பால் குடிச்சவர். அதனால தான் அவர் பேர் திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளையிலிருந்து அவர் ஒரு பிள்ளை, ஆளுடைய பிள்ளை ஒரு பேர். அவர் வந்து ஞானம்மை கிட்ட ஞானப்பால் குடிச்சதுனால அவர் பேர் என்ன ஆகும்னா திருஞான சம்பந்தரா மாறுது. நிறைய பாடல்களை பாடுறாரு. குழந்தையிலே 16 வயசுல அவர் இறந்தார். அதிகபட்சம் 16 வயசு தான் உயிரோட இருக்கார். யாரு, திருஞான சம்பந்தர். அப்படியேப்பட்ட அந்த குழந்தை ஓகேங்களா என்ன பண்ணுது அப்படின்னா, திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க 2 பேரும். அந்த குழந்தை அந்த அப்பாவை, அந்த வயசான ஆளை அப்பறேன்னு கூப்பிடுது.
அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்து, ஃபர்ஸ்ட் அப்பர்னா யாரு? திருநாவுக்கரசர் நம்ம புக்ல படிச்சிருவோம். அப்பர், தாண்டக வேந்தர், தர்மசேனர், மருள்நீக்கியார், ஓகேங்களா? இது மாதிரி வந்து வாகீசர், இதெல்லாம் அழைக்கப்படுவர் யாருன்னா திருநாவுக்கரசன். எல்லாமே படிச்சிருவோம். ஆனால் அப்பர் என்று அழைத்தவர் யாரு? ஆப்ஷன் ஏ சுந்தரர் இருப்பாரு, ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இருப்பாரு, ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து மாணிக்கவாசர் இருப்பாரு, ஆப்ஷன் டி யாராவது இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரக்டர் அனலைஸ் பண்ணோம். நான் வந்து சுந்தரரை பற்றி படிக்கும்போது, சுந்தரர் வந்து சிவனுக்கு ஃப்ரெண்டு. அதாவது சுந்தரர் வந்து ஒரு திருமண கோலத்தில் இருக்கிற ஒரு கரெக்டாக திருமண ஏஜில் இருக்கிற ஒரு பர்சன். அவர் சிவனுக்கு ஃப்ரெண்டு, ஓகேங்களா? அதே சமயத்தில் திருநாவுக்கரசர் வந்து சிவனுக்கு அடிமை, ஒரு வயசான பர்சன். திருஞான சம்பந்தர் வந்து சிவனுக்கே குழந்தை. ஏன்னா உமையம்மை, சிவனோட ஒய்ஃபான உமையம்மை பார்வதி சொல்றாங்க, அவங்களோட ஞானப்பாலை குடிச்சவர். அப்போ சிவனுக்கு குழந்தை. அப்போ இப்போ இந்த கேரக்டர் அனலைஸ் வந்து ஒரு குழந்தை தான் ஒரு ஆளை, ஒரு வயசான ஆளை அப்பான்னு கூப்பிட முடியும். அப்போ ஆன்சர் என்ன? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் போடணும். ஸோ இந்த மாதிரி இது நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ரொம்ப சப்பா கொஸ்டின், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு புரிதலோட படிச்சோம்னா தான், ஓகேங்களா, நமக்கு வந்து மைல நிற்கும். காளிவல்லல் என்று அழைக்கப்படுவர் யாரு? யார் காளிவல்லல்? எதனால சொல்லியிருக்காங்கன்னா, சீர்காழியில திருஞான சம்பந்தர் பிறந்திருப்பாரு, அதனால காளிவல்லல். டைரக்ட் கொஸ்டின் இல்லை, புக்ல வந்து காளிவல்லல் என்று அழைக்கப்படுவது திருஞான சம்பந்தர் இருக்காரு. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அதன் புரிதல் அடிப்படையில் காளி சீர்காழி, காளியில பிறந்தனால காளி வல்லல் என்று அழைக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம ஆன்சரை போட்டு போகணும். சரிங்களா? ஒரு புரிதல் தான் வேணும். இது ஒரு உங்களுக்கு சொல்ல வேண்டிய, நான் வந்து இந்த டைம்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நிறைய போட்டு ப்ரெஷர் போட்டு மைண்ட்ல ஏற்றிக்காதீங்க. ஐயோ கம்ப்ளீட் பண்ணலன்னு ஓடிட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுலாம் என்னன்னா, மொத்தம் 10 யூனிட் இருக்குது, ஜிகேல 10 யூனிட் இருக்குன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 7 யூனிட் ஆச்சு கவர் பண்ணுங்கள். புதுசாக படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் படித்து முடிச்சிட்டேன், ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 1 மார்க் 2 மார்க் இல்லை, ஒரு 5 மார்க் டிஃப்ரெண்ட்டில் வந்து நான் வந்து விட்டுட்டு வந்தேன். இப்போ நான் கரெக்டாக நான் விட்டுட்டேன் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, சும்மா படிக்கிறதில்ல, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க, நிறைய டெஸ்ட் எழுதுங்க. எவ்வளோ மிஸ்டேக் பண்ண முடியுமோ அவ்வளோ மிஸ்டேக்கே நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும்? தேடி பார்க்கணும். இந்த டெஸ்ட்டில் வந்து நான் வந்து 100 கொஸ்டினுக்கு 90 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க, அதில் 90 கொஸ்டின் போட்டிருக்கேன், 10 கொஸ்டின் எனக்கு தெரியலன்னா அந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு லாபம். ஏன்னா இந்த 10 கொஸ்டின் குரூப் 4 தான் உங்களுக்கு லாஸ். எதிர்ச்சொல்லுன்ற வார்த்தையை பார்க்க மாட்டோம். டபுள் ஷேர் பண்ணோம்னா, ஓகேவா, 2 மார்க் மைனஸ். ஓகே, டபுள் ஷேர் பண்ணோம்னா 2 மார்க் மைனஸ். அதாவது எக்ஸ்ட்ரா 0.5 மார்க் நீங்க விட்டுறீங்க. முன்னாடியே வந்திருந்தா உங்களுக்கு லாபம். ஏன்னா 10 கொஸ்டின் ஆன்சரை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த 10 கொஸ்டின் வந்து நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்தா கண்டிப்பா உங்களால போட முடியும். ஓகேங்களா? ஸோ நான் போய் எக்ஸாம் எழுதும்போது நான் புதுசாக தான் எழுதுறேன். எனக்கு வந்து எக்ஸாம் ப்ராப்பராக எழுதி பழக்கமே இல்லை. நான் போயிட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறேன். நான் படிச்சுட்டு எழுதும்போது என் கையெல்லாம் நடுங்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. காரணம் என்னன்னா, நான் ப்ராப்பரான டெஸ்ட் எழுதி பழகலை. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேங்களா? என்னால் வந்து ஒரு கிளாஸ் டெஸ்ட்டை 3 மணி நேரத்தில் நார்மலாக எப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் என்னால் முடிச்சிட முடியும். ஏன்னா எனக்கு பதட்டம் கிடையாது, பயம் கிடையாது. ஒரு கிளாஸ் டெஸ்ட் 3 மணி நேரம் தான், என்னால் 2 மணி நேரத்தில் நான் முடிச்சிருக்கேன். ஆனால் மெயின் எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதும்போது எனக்கு அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் பத்தலை. ஓகேங்களா? நான் வந்து ஒரு 185 கொஸ்டின் தான் என்னால் ப்ராப்பராகவே பண்ண முடிஞ்சு 200க்கு. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு மார்க் வருது. அந்த 185க்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மார்க் வருது. லாஸ்ட் இப்போ அட்டன் பண்ண 15 மார்க், மேக்ஸில் 5 கொஸ்டின் ஏதோ ஒன்று போடுற டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணிட்டு வரும்போது ஏதோ வரது தான் வந்தது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ப்ராப்பராக உட்காந்துருங்க. இப்போ இல்லை, ஏன்னா டைம் இல்லை, ஜஸ்ட் 3 மந்த்லாம் கணக்கு கிடையாது. ஓகேங்களா? இன்னும் 1 மந்த் முடிஞ்சு போச்சுன்னா டோட்டலாக எக்ஸாம் வந்து நிற்போம். அடுத்த வாரம் எக்ஸாம் ஸ்டேஜில் வந்து நிற்போம். நீங்கள் வேணா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டெஸ்ட் எழுதி பாருங்க. ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதிருக்கேன் சார், நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் 3 வருஷம் படிச்சிருக்கேன், 2 வருஷம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து படிச்சிருக்கேன், ஆனால் வந்து நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன்னா, அந்த மிஸ்டேக் நீங்கள் எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய டெஸ்ட் எழுதி தான் குறைக்கணும். நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுங்க. ஒரு மிஸ்டேக், அதாவது தெரியாத கொஸ்டின்ல நான் வந்து ஆன்சர் தப்பு பண்ணிட்டு வந்தா கூட நம்ம மனசு அடிச்சுக்காது. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின், நமக்கு ஈஸியான ஒரு கொஸ்டினை நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்கின் அடிப்படையில் தப்பா பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப அப்படியே என்ன இருக்கணும், நம்ம மனசே இருக்காது. இவ்வளோ வருஷம் படிச்சு இந்த ஒரு கொஸ்டின் விட்டோமே அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு கொஸ்டின் இல்லை, அது மாதிரி நம்ம மினிமம் ஒரு 3 கொஸ்டின் பண்ணுவோம். புதுசாக பண்ணுறவங்க, புதுசாக எக்ஸாம் பண்ணுறவங்க 6 கொஸ்டின் வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்? ஒன்று, எதிர்ச்சொல்லுன்ற வார்த்தையை பார்க்க மாட்டோம். ஒரு பாட்டோட 2 லைன் கொடுத்துருப்பான். இப்போ நகர்ந்தாலே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தானா, அடிக்கோடு வந்து ஒரு பாட்டுக்கு அந்த கீழே அந்த வேர்டு எதை ஸ்பெசிஃபிக்காக அந்த வேர்டு அடிக்கோட்டு இருப்பான். நகர்ந்தாலே உலகம் அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துட்டாங்க, 2 லைனை கொடுத்துட்டு, என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அந்த அடிக்கோடிட்ட பொருளின் எதிர்பொருள் காண்க, இல்லை எதிர்ச்சொல் காண்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக எதிர்ச்சொல் இருக்கும். நம்ம அன்னைக்கு அப்படியே வேகமாக ஓடுவோம், இதெல்லாம் ஒரு கொஸ்டின், இது ஒரு சப்ப கொஸ்டின், இது ஒரு மொக்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நனந்தலை உலகமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஏல என்ன இருக்குன்னா, அகன்ற உலகம். நம்ம படிச்சிருக்கோமே முல்லைப்பாட்டு, நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் இருக்குதே சொற்பொருள் இல்லை. அப்போ கண் எங்கே போகானா எதிர்ச்சொலுக்கு போகாது. அந்த நனந்தலை உலகம் அடிக்கோடிட்டது ஸ்ட்ரைட்டாக கண்ணு பார்க்கும். ஆப்ஷன் ஏல வந்து நனந்தலை அகன்ற உலகம் இருக்கும். அதை போட்டுட்டு அப்படியே அடுத்த கொஸ்டின் வந்துடும். அப்புறம் கொஸ்டின் டி ஆன்சர் வரும்போது நனந்தலை உலகத்து வந்து சிறிய உலகம், எப்படா சிறிய உலகம்? அப்புறம் கொஸ்டின் நல்லா படிச்சா அப்போ தான் படிப்போமே, அதுவரையும் படிக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்ச்சொல் காண்க, ஐயோ இந்த வார்த்தையை நான் பார்க்கலையே அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக
குரூப் 4ல 2 கொஸ்டின் எதிர்ச்சொல்ல வரும். நீங்க வேணா எடுத்து பாருங்க. 2 கொஸ்டின் எதிர்ச்சொல்ல வரும். நீ எதிர்ச்சொல்லியே பார்க்க மாட்டேன். நான் கண்டிப்பா 2 கொஸ்டின் விட்டுட்டு வந்துறீங்க. ஒரு கொஸ்டின் சிம்பிளா வந்துரும். ஓகேங்களா? எப்படி சிம்பிளா வரும்? இப்போ வந்து நல்லது எதிர்ச்சொல் காண்க. கெட்டது அவ்வளவுதான். சிம்பிளா வந்துரும். ஆனா இன்னொரு கொஸ்டின் எப்படி வரும்னா, ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு இந்த பாடலுக்கு எதிர்ச்சொல் காண்க, இந்த வரிக்கு எதிர்ச்சொல் காண்க தான் வரும். சரிங்களா? சோ கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். இது ஒண்ணு. அடுத்தது தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம ஆன்சர் குறிக்கும் போது ஓகேவா, ஏன்னு குறித்து பதிலா பின்னு குறிப்போம். சரிங்களா? அதாவது டபுள் ஷேட் பண்ணுவோம்ல, ஷேட் மாத்தி பண்ணுவோம். ஸோ ஏன்னா புதுசா நீங்க வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பழக்கம். எதில் டெஸ்ட் எழுதி பழக்கம்? பேப்பர்ல ஒயிட் பேப்பர்ல போட்டு ABCD அந்த மாதிரி பி போட்டு குடிச்சிட்டு வருவோம். ஓகேங்களா? இங்க என்ன பண்ணுவோம்? சப்போஸ் ஏ ஆன்சர் ஆச்சு, நம்ம பி அவசரப்பட்டு பி போட்டோம்னா அதையே திருத்தி ஏவா மாத்திப்போம். பி போட்டுருவீங்க. கொஸ்டின் நல்லா பண்ணுவோம், ஏ அப்படின்னு அந்த பிஏவை ஏவா திருத்தி போட்டுருவீங்க. ஆனா இதே பழக்கம் எங்க வரும்னா, ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து எக்ஸாம் எழுதும்போது ஓஎம்ஆர் ஷீட்ல வரும் இல்லையா, அங்க வந்து என்ன வரும்னா, ஐயோ ஏ போட்டோம் பி போட்டோமே அவசரப்பட்டு பி கொஸ்டின் பிஏ குறிச்சிட்டு ஒரு கால்வாசி குறிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏவை குறிக்க வருவீங்க. ஐயோ ஆன்சர் ஏ தானே. அப்பயும் ஐயோ மனசு நான் டபுள் ஷேர் பண்ண வேணாம்னு தோணும். ஆனா கை என்ன பண்ணுன்னா, டபுள் ஷேர் பண்ணுடான்னு. மார்க் வந்துருமே, எப்படியாவது ஒன்று மார்க் வந்துடும், அது அரைக்குறையா தானே ஷேர் பண்ணிப்பான் அப்படின்னு தோணும். ஆனா நல்லா கவனிங்க, ஒரு கொஸ்டினை தப்பா ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது ஏ குறிக்கிற இடத்துக்கு பி குறிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு போகக்கூடிய மார்க் என்னன்னா, மார்க் போகல. ஒரு மார்க் உங்களுக்கு வரல. 1.1 மார்க் அவ்வளவுதான். 1.5 மார்க் உங்களுக்கு வர வேண்டிய மார்க் வரல. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வரணும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். அந்த மார்க் நமக்கு வரல. ஓகே. ஆனா டபுள் ஷேட் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, டபுள் ஷேட் பண்ணீங்கன்னா நோட்ஸ் எடுத்து பண்ணீங்க. ஓகேங்களா, அந்த குறிப்புரைகள் இருக்கும் இல்லையா, டபுள் ஷேட் பண்ணோம்னா ஓகேவா 2 மார்க் மைனஸ். ஓகே, டபுள் ஷேட் பண்ணோம்னா 2 மார்க் மைனஸ். அதாவது எக்ஸ்ட்ரா 0.5 மார்க் நீங்க விட்டுறீங்க. அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டான். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர் கேட்டான். நான் என்ன சொன்னா, அடிகள் நீரே அருளுக என்று சொன்னது யாரு? அது வந்து சீத்திரை சத்தனா தான் இருக்கும். இதுதான் ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா 0.5 மார்க் விட்டுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், தப்பா குறிச்சிட்டா கூட நீங்க வந்துடுங்க. ஓகேங்களா, தப்பா ஷேர் பண்ணா கூட வந்துடுங்க. மோஸ்ட்லி தப்பா ஷேர் பண்ணா போகாதீங்க. அதுக்கு எப்படி அதை நான் கட்டுப்படுத்துதான், ஓஎம்ஆர் ஷீட்ல எக்ஸாம் எழுதி பாருங்க. எத்தனையோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் ஆயிருப்பீங்க இல்லையா, எத்தனையோ டெஸ்ட் பேட்ச்ல. நான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் ஆகல சார், நான் வீட்ல இருந்தே படிக்கிறேன் சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன், நான் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன். ஓகே, ஆனால் டெஸ்ட் பேட்ச்க்கு எந்த இன்ஸ்டியூட்ல என்னால் ஜாயின் பண்ண முடியல, என்கிட்ட பொருளாதார வசதி இல்லை, என் கிளாஸ் இல்லைனா நிறைய கொஸ்டின்ஸ் இலவசமாக டெலிகிராம்லையோ இல்லை வந்து யூடியூப்லையோ போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதை எடுத்து ஜஸ்ட் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க கையில். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏபி எக்ஸாமை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி பழங்க சார். நிறைய பேர் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. நீங்களே தப்பு பண்ணி கற்றுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போடுறேன். எக்ஸாம் முன்னாடி நான் போடுறேன் ஓஎம்ஆர் ஷீட்டில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு போடுறேன். ஆனால் நானே ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து சரியாக இது பண்ணது இல்லையே. ஓகேங்களா, நானே எக்ஸாமில் போய் தானே கற்றுக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீடியோ கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்களே நிறைய தப்பு பண்ணுங்க. ஓகேங்களா, டோட்டல் கூட்டுங்க. ஓகேங்களா, ஏ எத்தனை ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் டோட்டல் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நிறைய உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன சொன்னா, ஒன்று எதிர்ச்சொல் காண்றோம் விட மாட்டோம். ரெண்டாவது வந்து என்ன பண்ண மாட்டோம்னா டபுள் ஷேட் பண்ணிடுவோம். மூணாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டினே விட்டுருவோம். இப்போ நான் 176க்கு குறிக்கணும், 176க்கு ஏ குறிக்கணும், நான் 176 கேப் விட்டுட்டு 177 வந்துடுவேன். அப்படியே கண்டினியூவா நான் 177 176 கொஸ்டின் 177 போடுறேன், 78 77 போடுறேன். அப்படியே என்ன தப்பு பண்ணிட்டு வரும். கடைசியில் நீங்கள் 199 கொஸ்டின் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 200வது இது வந்துடும். ஓகேங்களா, ஷேர் பண்ணுறது வந்து 200வது இடத்துல இருப்பீங்க. ஓகே, அப்போ உணர்வீங்க. என்ன உணர்வீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ என்ன உணர்வு, ஐயோ ஒரு கொஸ்டின் எங்கே நமக்கு நம்ம 200வது கொஸ்டின் நினைக்கிறோம், 199 அந்த கொஸ்டின் தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைப்போம். அப்போ தான் தெரியும், ஐயோ நம்ம மாற்றி கொஸ்டின். என்ன பண்ணணும், பேனா வச்சுட்டு 176 கொஸ்டினில் 176ன்னு ஒரு சும்மா மைனஸாக ஒரு டபுள்யூ வச்சுக்கலாம். 176 கொஸ்டினுக்கு 176 கொஸ்டின் தான் குறிக்கிறேன். ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டே குறிக்கணும். முடிஞ்சா ஏ கிட்ட ஒரு மைனூட்டாக ஒரு பாயிண்ட், அது தப்பான வெளி தான், அப்படி பண்ணக்கூடாது. கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. சும்மா உங்களுக்காக சொல்கிறேன், ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு ஏ இதுலையும் ஏ குறிக்கிறேன், பி குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே குறிச்சிங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வராது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் சொன்னது ஓகேங்களா, எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத நல்லா பார்த்துங்க. ஓகே, அடுத்த கேர்லெஸ் மிஸ்டேக் என்னன்னா, 4 ஆப்ஷன் இருக்கும். ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா 4 ஆப்ஷனும் முழுசாக படிக்க மாட்டோம். ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, லாஸ்ட் ஆப்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தேசபக்தன் என்ற இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் ஞாபகம் இருக்கும். ஆப்ஷன் ஏ திருவிக்கா இருக்கும். தேசபக்தன் என்ற நான் நல்லா படிச்சிருக்கேன். நவசக்தி தேசபக்தன் அப்படின்ற இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? திருவிக்கா. அப்போ ஆப்ஷன் ஏவை போட்டுட்டு நான் பாட்டு போயிடுவேன். ஓகேவா, ஆனால் 4 ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ திருவிக்கா இருந்திருப்பாரு, ஆப்ஷன் பி வந்து தமிழ் சோலை இருந்திருப்பாரு, ஆப்ஷன் சி வந்து தமிழ் தென்றல் இருந்திருப்பாரு, ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சொல்லி இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஐயோ தமிழ் சோலை என்ற அழைப்பு, அவர் தானே தமிழ் சோலை என்ற நூலை இருப்பாரு, தமிழ் சோலை என்ற அழைப்பு திருவிக்கா, அப்புறம் வந்து தமிழ் தென்றல் என்ற இப்பட்டவரும் திருவிக்கா தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இவை அனைத்தும் ட்ரான்ஸ்ஃபர் தானே போட்டுருக்கணும். அப்படின்னா இவை இரண்டும் ட்ரான்ஸ்ஃபர் தானே போட்டுருக்கணும். இப்போ தமிழ் சோலை வரலன்னா அப்போ என்ன வந்துருக்கும், திருவிக்கா தமிழ் தென்றல் ரெண்டு ஒரே பர்சன் தானே. அப்போ ஏசின்ற ஆன்சர் தானே நம்ம போட்டுருக்கணும். ஸோ அப்படின்ற மனசு எங்கே வரும்னா, குரூப் ஒரு முடிச்சுட்டு வந்து பிளான் இருக்கும். நீங்கள் நிதானத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் பண்ண தவறுகளே உங்கள் மைண்டில் வந்து நிற்கும். சரிங்களா, ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, 4
ஆப்ஷனும் தெளிவாக படிங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இல்லை 4 ஆப்ஷனும் தெளிவாக படிங்க. அப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டினை நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சிப்போம். நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஆக்சுவலாக அதில் என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்க மாட்டோம். நான் நினைக்கிறது தான் அந்த கொஸ்டினில் இருக்குன்னு நினச்சிப்போம். இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒரு கூற்று இருக்குது அப்படின்னா, அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டான். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்கு உரியவர் கேட்டான். நான் என்ன நினச்சோம்னா, அடிகள் நீரே அருளுக என்று சொன்னது யாரு? அது வந்து சீத்தலை சத்தனார் தான் இருக்கும். இது அந்த மீனிங் தான் கொடுக்குது. அடிகள் நீரே அருளுக என்று சொன்னது சீத்தலை சத்தனார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ சீத்தலை சத்தனார் போட்டுருவோம். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்க மாட்டோம். நாம ஒரு நிமிஷம் நின்று கொஸ்டினுக்கு நாம வளைஞ்சு போகணும். ஓகேங்களா? அடிகள் நீரே அருளுக என்று கூற்றுக்கு உரியவரை கேட்கறான். அந்த கூற்றுக்கு உரியவர் யாரு? அந்த கூற்று யாரை குறிக்குதுன்னு கேட்கறான். கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். அப்ப கொஸ்டினை புரிஞ்சுட்டா, ஓ இது சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகளை தான் குறிக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் இளங்கோவடிகள்ன்றத போடணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவசரப்பட்டு அன்னைக்கு ஒரு பதட்டத்தில் வரும். இன்னைக்கு இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்ம குரூப் ஒரு சாதாரண ஒரு டெஸ்ட் எழுதும்போது நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க. ஆனா குரூப் ஏன் மார்க் எடுக்க முடியலன்னா, அன்னைக்கு உங்க மைண்ட் ரொம்ப பதட்டமாகவும் பயத்தோடையும் இருக்கும். அதை நீங்க தவிர்க்கணும்னா இன்னைக்கே நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? நிறைய மிஸ்டேக் பண்ணுங்க. எவ்வளவு மிஸ்டேக் பண்ணீங்களோ அவ்வளவு மிஸ்டேக் நல்லது தான். சார் நான் 100க்கு 10 மார்க் தான் எனக்கு வருது சார், 90 கொஸ்டின் எனக்கு வரலன்றது தப்பு இல்லை. ஆனா அந்த 90 கொஸ்டின் தெரிஞ்சுக்காம விடுறீங்க இல்லையா? உடனே அடுத்த டெஸ்ட் தாவறீங்க இல்ல? இந்த கொஸ்டினே நீங்க தரவா இல்லாம அந்த 90 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு உடனே அடுத்த கொஸ்டின் நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம்டா, வெறித்தனமா படிச்சு அடுத்த கொஸ்டின் 100 எடுக்கலாம்டான்னு சொல்லி போறீங்க இல்லையா? அடுத்த கொஸ்டின் நீங்க 100க்கு 100 எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுன கொஸ்டின்ல 90 தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்றது வேஸ்ட் தான். அந்த 90 கொஸ்டின் தெரிஞ்சிக்காம போறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அந்த 90 கொஸ்டினை வெறும் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சிக்காம எந்த இடத்துல நான் ஏன் அதை தப்பு பண்ணேன், நான் படிச்சனே, ஓகேவா, நான் படிச்சனே, இளமை விருந்துன்ற நூலை எழுதியது திருவிக்காதானே, ஓகேவா, அப்ப தமிழ் விருந்துன்ற நூலை எழுதுறது தானே ராபி சேதுபிள்ளை. ஓ ரெண்டுத்துக்கும் மிஸ்டேக் இருக்கா? இளமை விருந்து வேற, ராபி சேதுபதி எழுதுன தமிழ் விருந்துன்றது வேறையா? ஓ அப்ப நான் இதை தான் தப்பு பண்ணிருக்கேனா அப்படின்னு அந்த இடத்துல எடுத்து பார்க்கணும். பல்துறை கல்வியில் இருக்கு, 8வது புக்ல பல்துறை கல்வி நான் படிச்சிருந்தேன், அந்த இடத்துல இருக்கு இளமை விருந்துன்ற நூலை எழுதியது திருவிக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எடுத்து பார்க்கணும். அந்த பாடத்தை இன்னொரு முறை படிக்கணும். அந்த குறிப்பை இன்னும் நுட்பமாக படிக்கணும், எழுதி படிக்கணும். ஓகேங்களா? எதை மிஸ்டேக் பண்றோமோ அதை தேடி படிச்சீங்கன்னா கண்டிப்பா குரூப் 4ல அதே கொஸ்டின் வந்தா இல்ல அது ரிலேட்டடான கொஸ்டின் வந்தா கண்டிப்பா அந்த தவற பண்ண மாட்டோம். சரியான ஆன்சர் போடுவோம். மைண்ட்ல என்ன வந்து நிக்கும்னா, போன வாட்டி தானே தமிழ் விருந்துன்ற நூலுக்கு நான் இளமை விருந்து நினைச்சுக்கிட்டு திருவிக்காக போட்டேன். ஐயோ தமிழ் விருந்துன்றது வந்து ராபி சேதுபிள்ளை எழுதின நூலாச்சு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தமிழ் விருந்து ராபி சேதுபிள்ளை தான் ஆன்சரா போடணும்ன்ற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளே ஒலிக்கும். யாரும் காதுகிட்ட வந்து சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். சரிங்களா? நான் பெரிய ஆளும் கிடையாது, நானும் ஒரு பெரிய பர்சன் கிடையாது. வாழ்க்கையில நானும் நிறைய தோத்துட்டு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். நிறைய தொழிலை செஞ்சுருக்கேன் நானும். ஓகேங்களா? ஸோ நான் தான் சொல்றேன், ஏன்டா இதெல்லாம் நீ சொல்ற நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னா, நான் ஜெயிச்சதுனால இதை நான் சொல்ல கிடையாது. நான் நிறைய தோத்துருக்கேன். நான் தோத்து இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வந்து உட்காந்து எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு நான் வேலையில் உட்காந்து எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு 21 வயசுல யாராவது இந்த மாதிரி சொல்லியிருந்தா அன்னைக்கு கேட்டோம்னா இல்லையான்னு தெரியாது. அன்னைக்கு இருந்த மனசு வேற இல்லையா? ஆனா 21 வயசுல சப்போஸ் யாராவது சொல்லியிருந்தா, ஓகேவா, ஒருவேளை நான் அதை கேட்டிருந்தா கண்டிப்பா நான் 22வது வயசுல நான் வேலையில இருந்திருப்பேன். நான் ரொம்ப நாட்களை இழந்துட்டேன். அந்த வருடங்கள் மீண்டும் வராது இல்லையா? நான் காலேஜ் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஒரு 6 வருஷம் இருக்கு. நான் ஏதோ வேலைக்கு போயிருக்கேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பக்கம் நான் என் வேலையை நோக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் படிச்சதுக்கான இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் நோக்கி நான் போனேன் அப்படின்றது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், அந்த 6 வருஷத்துல நடுவில் இருக்கிற ஒரு 6 வருஷத்துல நான் என்ன பண்ணி சாதிச்சேன் அப்படின்னு போது நான் 0ல தான் நிற்கிறேன். 6 வருஷத்தை இழந்தவனோட வலி வந்து ரொம்ப அதிகம். அது மாதிரி நீங்க எல்லாம் நிறைய வருஷத்தை இழந்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன மாதிரி இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் இழந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு மேலே இழக்காதீங்க, ஒரு நொடியை கூட இழக்காதீங்க. ஓகேவா? படிங்க. இது ஒரு ப்ரெஷரா தூக்கி போட்டு படிக்காதீங்க. ஜாலி மைண்ட் செட்ல நான் அப்படிதான் படிச்சேன். நான் வந்து பாஸ் ஆகணும்னு கட்டாயத்தான் படிக்கல. எனக்கு இந்த சிலபஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் தெரிஞ்சா அதுக்கு ஆன்சர் தெரியலாம் கூட பரவாயில்ல, அதுக்கு ரிலேட்டடா என்னால் ஏதாவது சொல்ல முடியும், அது ரிலேட்டடா யோசிக்க முடியும், அதை நான் படிச்சிருக்கேன்ற வார்த்தையாச்சும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு நான் தேடி படித்தேன். இவ்வளோதான் வித்தியாசம். சார் நான் இப்போ தான் 21 ஏஜ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வயசில் சாதிச்சே ஆகணும். வாழ்க்கை எங்களை மாதிரி ஆளு ஏதாவது நாங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டோம். சரிங்களா? ஒரு 6-7 வருஷத்தை விட்டுட்டு வந்து எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னும் நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் விட்டுறீங்கன்னா அது கண்டிப்பாக பெரிய லாஸாக இருக்கும். ஓகேவா? உங்களோட லைஃப்லேயே 1 வருஷன்றது பெரிய லாஸ் ஆகும். ஏன்னா வாழ்க்கை அப்படி மாறிட்டு போகுது. பொருளாதாரத்தோட உயர்வு அப்படி ஏன்னா ரொம்ப செலவுகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப சரி, இந்த கதையெல்லாம் வேணாம், படிங்க. ஓகேங்களா? வாழ்க்கையில் ஒரு இடத்துல போய் நிற்கணும். உங்களோட உள்ளுவதெல்லாம் முதல் தான். உங்களோட ஏம் எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? உங்களோட ஏம் பெருசாக வேணா இருக்கட்டும். ஆனால் அதோட முதல் படி குரூப் 4 வச்சுங்க. ஓகேங்களா? முதல் படி குரூப் 4 வச்சுங்க. குரூப் 4 வந்து இதோட நிற்கக்கூடாது, இதுக்கு மேலேயும் நீங்கள் போகணும். அதுக்கு நீ போடக்கூடிய பேஸ் மட்டும் அந்த குரூப் 4 தான். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறீங்க, இந்த சிலபஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அதை வச்சு தான் உங்களால் மற்ற எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஓகே, எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க. தயவுசெய்து பதட்டம் பயம் இருந்தா நிறைய டெஸ்ட் எழுதி அதை குறைச்சிக்குங்க. எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். நான் வெறும் படிக்கிறேன், நான் தூக்கி படிக்கிறேன், படிச்சுட்டே இருக்கேன். இது பத்தாது, இது போதாது. தெரிந்த கேள்வியை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல தவறுகள் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? அதை நீங்க குறைக்கணும் அப்படின்னா
டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது பத்தாமல் வீட்லேயும் வந்து நிறைய கொஸ்டின்ஸை டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஒரு தோல்வி அடைஞ்சவனா, ஒரு 6 வருஷத்தை விட்டு வந்தவனா, ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, என் கூட படிக்கிறவனா, என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் படிக்கிறானா, அவனுக்கு நான் இதை தான் சொல்லுவேன். அவன் என்ன வேணாலும் நினச்சி போட்டேன், என்னடா ஒவ்வொரு இதில் பேசுறான், என்ன வேணாலும் நினைச்சாலும் அவனுக்கு ஒரு சகோதரனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஓகேங்களா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும், நிறைய துன்பங்கள் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீ எதில் கால் எடுத்து வச்சியோ அந்த ப்ராசஸை செஞ்சு முடிக்கிறது. டிஎன்பிசின்னு ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்ல. அந்த எக்ஸாம் வந்து நீ வந்து உனக்காக புரிதலுக்காக, புரிஞ்ச அடிப்படையாக, உன்னோட வாழ்க்கைக்காக படிக்க பாருங்க. சரிங்களா? அது என்ன இருக்குன்னு சொல்றதை எடுத்துக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. டிஎன்பிசியும் மனப்பாடம் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. டிஎன்பிசியில் யார் இங்கே வேலையில் இருக்காங்க அப்படின்னா, புரிஞ்சு படித்தவங்களால மட்டும்தான் வேலையில் நிற்க முடியுது. மனப்பாடம் பண்ணவங்களால வேலை எடுக்க முடியாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ பை நியோ. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டவுட்டே குறைச்சிங்க, நான் சொல்கிறேன், டவுட்டே குறைச்சிங்க. ஏன்னா படிக்கிறது தான் வேலை, அவ்வளோதான். படிக்கிறது மட்டும் வேலை, அதை மட்டுமே பாருங்க. ஓகே, தேங்க்யூ பை நியோ.